நீ கேட்ட மாதிரி அந்த விளங்காதவன் தான் போன் பண்ணிக்கிருக்கான். இப்ப நான் என்ன செய்யட்டும்? போன எடுத்து பேசவா இல்ல போன ஆஃப் பண்ணி போடவா? நீயே சொல்லு. சின்னையா, ரொம்ப நல்லவர் ஆட்டம் நடிக்காதீங்க. நீங்க தான் அந்த மலைமாட்டு பயக்கிட்ட நான் உனக்கு அந்த துளசியை தேடி கண்டுபிடிச்சு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு வாக்கு கொடுத்து நம்பிக்கையை ஏற்படுத்தி வச்சிருக்கீங்க. அதான் அதான் உங்களை பாக்குறதுக்கு அவன் இங்க வந்துட்டு இருக்கான். நீங்க போய் அந்த துளசி விஷயத்துல நான் எந்த உதவியும் உனக்கு பண்ண மாட்டேன்னு சொல்லுங்க. போங்க போங்க. சரி சரி, நான் போய் அவனை பார்த்து நீ சொன்ன மாதிரியே சொல்லிடுறேன். மருதமுத்து வந்துட்டியா? அண்ணா நான் வந்துட்டேண்ணே. வீட்டுக்கு வெளியே தான் நின்றுட்டு இருக்கேன். இங்க ஒரு அக்கா இருந்துகிட்டு என்ன உள்ள வரக்கூடாதுன்னு மிரட்டுதுண்ணே. என்னடா சொல்ற மருதமுத்து? ஆமாண்ணே, உனக்கு போன் பண்றேன்னு சொன்னதும் என் செல்ல தூக்கி கீழே போட்டுருச்சுண்ணே. உங்க முகத்துக்காக பாத்துக்கிட்டு சும்மா இருக்க. சரி சரி, நீ கீழே ஏறுற, நான் வரேன். சரிண்ணே, வருவாரு அண்ணன், வந்துருவாரு. அப்புறம் இருக்கு உனக்கு. என்ன சின்னையா, என்ன சொல்றான் அந்த மலைமாடு? ஈசு, அந்த மருதமுத்து வீட்டுக்குள்ள வரும்போது கிரிஜா அவனை உள்ளே விடாம அங்க உட்கார்ந்துட்டு இருக்கானாம். அவன் கீழேயே நின்னுகிட்டு இருக்கானா. அதான் நான் போய் அவனை பார்த்து பேசி வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்து நான் போய் அவனை பார்த்து வீட்டுக்கு வெளியே கூட்டிட்டு போய் பேசி அப்படியே அனுப்பி விட்டுறேன். சின்னையா, கிரிஜா கெட்டவதான். ஆனா அவளுக்கு கூட இந்த மலைமாட்டை வீட்டுக்குள்ள விடக்கூடாதுன்னு தெளிவா தெரிஞ்சிருக்கு. ஆனா உங்களுக்கு தெரியலையே. போங்க, போய் அவனை வரட்டி அடிச்சிட்டு வாங்க. சரி, உடனே போயிட்டு வரேன். அது பாத்ரூம் சின்னையா. ஆமா, மறந்துட்டேன். இந்த பக்கம் என்ன சொல்லு. நான் சொன்னதுல ஒரு வார்த்தை கூட மாத்தாம அந்த மருதமுத்து கிட்ட அப்படியே சொல்லிட்டு வரணும். புரிஞ்சுதா? புரிஞ்சுது. அப்படி சொல்லாம அவன் கிட்ட துளசியை தேடி கண்டுபிடிச்சு தரேன்னு சொன்னீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க இந்த ஈஸ்வரிய தேடி கண்டுபிடிக்கிற மாதிரி நான் எங்கேயாவது போயிடுவேன். என்ன ஈசு, நீ இப்படி எல்லாம் மிரட்டுற? இதெல்லாம் சரிப்பட்டு வராது. எதுக்கு வம்பு? நான் போய் என்னதான் பார்த்து அந்த மருதமுத்துவை விரட்டி விட்டாலும் நீ அதை நம்ப போறது கிடையாது. அதனால ஒண்ணு செய்யு, நீயும் என் கூட கிளம்பி வா.